안녕하세요 여러분. வணக்கம் மக்களே. 30 days 30 new words சீரீஸ்ல 5th டேவா இன்னைக்கு நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேர்டு சொல்ல போறேன். இந்த வேர்டை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கொரியா போகும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க கொரியாவுக்கு போறீங்க, நிறைய திங்ஸ் ஷாப்பிங் போவீங்க இல்லையா, இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஷாப்கீப்பர் கிட்ட இது எனக்கு கொடுங்க அப்படின்னு எப்படி கேட்பீங்க? அதான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சூசேயோ சூசேயோ அப்படின்னா இதை கொடுங்க கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஈகோ சூசேயோ அப்படின்னா இதை கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி என்ன வேணுமோ அந்த விஷயத்தை வச்சுட்டு சூசேயோ அப்படின்னு சொல்லுங்க. பொதுவாகவே இவங்க சின்ன பசங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லார்கிட்டையுமே ஈஸியாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சூசேயோ சூசேயோ. 주세요. 커피 주세요. ஐஸ்கிரீம் 주세요. 물 주세요. ஹெல்ப் கேட்கறது கூட ஹெல்ப் கொடுங்கன்னு கேட்கணும். தோவா 주세요. கொரியன் ட்ராமாவில் கேட்டிருப்பீங்கள்ல, ஹீரோயின் எல்லாம் வந்து வில்லன் கிட்ட மாட்டி தவிக்கும் போது சல்யூ 주세요 அப்படி கேட்பாங்க. அது கூட வந்து என்னை காப்பாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ 주세요 அப்படின்னா கொடுங்கள். 주세요. 주세요. அப்புறம் கொரியாவுக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணும்போது என்ன மறந்துடாதீங்க, லிஸ்ட் அனுப்புகிறேன். அன்னியோம்.